ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி எல்லாருக்குமே தெரியும். லோ பட்ஜெட் ப்ரைஸில் நீங்கள் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா உங்களோட சாய்ஸ் அந்த பக்கம் இருந்தது. ஸோ அதை உடச்செறியறதுக்கு ரியல்மி சைட்லேருந்து நிறையா ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான பட்ஜெட் செக்மெண்ட்டில். அதில் ஒரு ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா C2 அப்படின்ற ஒரு ஃபோன் வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 7000 ரூபா இந்த ரேஞ்ச் பட்ஜெட்டில் வந்துட்டு நிறையா ஸ்பெக்கோட வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு போட்டியாக நம்ம இந்த பக்கம் ரெட்மி சைட் பார்க்கும்போது பெருசாக எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஸோ இந்த தீபாவளிக்கு நிறைய பேர் அந்த C2-வை டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்றனாலேயே ரொம்பவே குயிக்காக லான்ச் பண்ணது தான் ரெட்மி 8A ஃபோன். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸோட இந்த ஃபோன் வந்திருக்கு. என்னெல்லாம் வந்திருக்கு, அதே போல் C2க்கு பதிலாக இந்த ஃபோன் வந்துட்டு என்னெல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ்டொலி சேனல். நான் சுகுமார். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்தையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் எலோ ஆப். நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாக லோன் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன். 500 ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் லோன் அப்ளை பண்ணி எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லோன் கொடுக்கக்கூடிய எல்லா கம்பெனியோட அப்ளிகேஷனையும் ஒரே இடத்துல நீங்கள் கம்பேரும் பண்ணி பார்க்க முடியும். இதை யூஸ் பண்ணி உங்களோட கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்றதையும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். இது மூலியமாக எவ்வளோ லோன் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கிரெடிட் கார்டு இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பற்றின டீட்டெயில் ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த அப்ளிகேஷன்லேயே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபைனலாக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியே டெக் பேங்க்கில் அக்கௌண்ட்டும் ஆன்லைன் மூலியமாகவே கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த அப்ளிகேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றின டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, லோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் இதெல்லாம் எதுவும் இல்லை. டேரெக்டாகவே வந்து நான் மொபைலை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேல வந்து ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு ரொம்பவே பிடிச்சது இதோட பேட்டரி தான். 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். கிட்டத்தட்ட 2 நாள் தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஒரு 6500 ரூபா மொபைலில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு கொடுக்குறாங்க. பட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 10 வாட்ஸ் இருக்கக்கூடிய அடாப்டர் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த 18 வாட்ஸ்க்கு நீங்கள் தனியாக வந்து அடாப்டர் வாங்கிக்கணும். அந்த டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, சொல்ல மறந்துட்டேன். டைப் சி போர்ட்டு இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.22 இன்ச் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹெச்டி அப்படின்றது நம்ம குறையா பார்க்க முடியாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. அந்த நாச் ஏரியாவில் 8 மெகா பிக்சலுக்கு ஒரு செல்ஃபி கேமரா, அப்பாச்சர் வேல்யூ 2 இது வந்துடுது. ஸோ இந்த செல்ஃபி கேமரா இல்லாமல் நீங்கள் ஃபேஸ் அன்லாக்குக்கும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் வந்து இதில் கிடையாது. ஃபேஸ் அன்லாக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேட்டர்ன் அன்லாக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா டிஸ்பிளே வந்து கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட்டோட வருது. ஸோ நார்மலாக 3 வரும், சில நேரம் சொல்லவே மாட்டாங்க. 5 சப்போர்ட்டோட வர்றதும் சூப்பரான ஒரு ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம், இதில் எஃப்எம் இருக்குது, ஒயர்லெஸ் எஃப்எம். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹெட்ஃபோன் மாட்டி தான் வந்து எஃப்எம் கேட்கணுன்னே தேவையில்லை. அப்படியே லவுட் ஸ்பீக்கர்லேயே ப்ளே பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நான் ப்ளே பண்ணுறேன் இப்போது. நல்லாவே அவுட்புட் வந்து கிளியராக இருக்குது, எந்த ஒரு அரசலுமே இல்லாமல். இன்னொன்று சவுண்டு ரொம்பவே நல்லா இருக்குது இந்த டிவைஸில், அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ கேட்டு பாருங்கள். மறக்காம உங்களோட நேமையும் சேர்த்து டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்க. இப்போ தொடர்ந்து சூரியன் FM 93.5ல மனசே மனசே கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து ஹைலைட்டாக நோட் பண்ணிக்கலாம் இந்த டிவைஸ்க்கு. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரஃப் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ரஃப் ஃபினிஷ் இருக்கிறது நல்லாவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ப்ளூ கலர் வேரியன்ட், எனக்கு ப்ளூ கலர் ரொம்பவே பிடிக்கும், சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த பேக்கில் இருக்கக்கூடிய கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 12 மெகா பிக்சல் அப்பாச்சர் வேல்யூ 1.8 வருது. சூப்பரான கேமரா. சில ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து பாருங்கள். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சூப்பரான கேமரா கொடுத்துருக்காங்க. பட் C2வில் பார்க்கும்போது டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ப்ளஸ் ஃப்ளாஷும் வருது. அண்ட் மொபைலை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Snapdragon 439 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் PUBG லைட்லாம் கூட ப்ளே பண்ணலாம் இதில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நார்மல் யூசேஜுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம குறை சொல்கிற மாதிரிலாம் பெருசாக எதுவுமே இல்லை. அப்படியே நம்ம மூவ் பண்ணி OS அப்படின்னு வந்தோம் அப்படின்னா இவங்களோட ஓன் MIUI 10ல் தான் இந்த OS ரன் ஆகுது. ஆண்ட்ராய்ட் பை லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இதுவும் வந்து ரன் ஆகுது. எப்பயுமே இதெல்லாம் வந்து ரெகுலராக எல்லா மொபைல்லையுமே இவங்க போட்டுருவாங்க. அதெல்லாம் எந்த ப்ராப்ளமே இல்லை. அண்ட் மறக்காமல் ரேமை பொறுத்து நம்ம சொல்லணும் அப்படின்னா
2GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கிட்டத்தட்ட 6500 ரூபாய்க்கு கிடைக்குது. அதுவே 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 7000 ரூபாய்க்கு கிடைக்குது. இந்த 500 ரூபா வித்தியாசத்தில் உங்களுக்கு 2GB வேணுமா இல்லை 3GB வேணுமா அப்படின்றத பாருங்கள். ஸோ 500 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டாலும் ஜென்ரல் நான் வீட்டில் தான் யூஸ் பண்ணுவேன், பெரிய லெவலில் வந்து இதை நான் யூஸ் பண்ணல, வயசானவங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னும் போதெல்லாம் நீங்கள் இந்த ஃபோனை தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். அதாவது வீட்டில் யூஸ் பண்ணுறது இல்லை CUG மாதிரி யூஸ் பண்ணுறது, ஃபோன் பேச மட்டும் யூஸ் பண்ணுறது, 2 ஃபோனு எனக்கு வந்து வேணும் அப்படின்னு நினைக்கும் போது செகண்டரி ஃபோனாக இதை யூஸ் பண்ணுறதுக்கெலாம் சூப்பரான ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். இல்லை என்கிட்ட மணி ரொம்ப கம்மியாக இருக்குது, ஜென்ரல் யூஸ் தான் பண்ணுவேன்றவங்க கூட தாராளமாக வாங்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் C2ஓட கம்பேர் பண்ணும்போது பெரிய வித்தியாசங்கள் இதில் இல்லை. ஸோ 5000 mAh இங்கே பேட்டரி கொடுத்துருக்காங்க, C2வில் 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, அதில் டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, இதில் சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதுலேயும் வாட்டர் ட்ராப் நாச், இதுலேயும் வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் Gorilla Glass 5 சப்போர்ட் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன், இதில் இருக்குது. இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும், நிறைய பேர் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான கம்பேரிசன் வீடியோ நான் தாராளமாக போடுறேன். உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.